என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க சிஎஸ்ஆர் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு பை ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களாட்டி 3 குளோவால் தான் பாத்தீங்கன்னா வாங்க முடியும். ஆனா நான் சொல்ற ட்ரிக்கை வச்சு உங்களாட்டி நிறைய குளோவால் பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஒரு பிரிசெட்டுக்குள்ள போயிட்டு லோட் அவுட்ட பாத்தீங்கன்னா நீங்க ஹேமருக்கு சேஞ்ச் பண்ணிருங்க. நீங்க எத்தனை தடவை சேஞ்ச் பண்றீங்களோ அத்தனை குளோவால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம நீங்க அந்த ஒரு குளோவாலுக்கு ஹேமரையும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குளோவாலும் பாத்தீங்கன்னா ஒன்னு கிடைக்கும். இந்த ஒரு ட்ரிக்கை வச்சு நீங்க சிஎஸ்ல நிறைய குளோவால் பர்ச்சேஸ் பண்ணி ஈஸியா பாத்தீங்கன்னா ஃபைட் எடுக்கலாம். அடுத்த ட்ரிக் பாத்தீங்கன்னா நம்ம எல்லா பிளேயர்ஸுக்குமே பிடிச்ச இந்த ஒரு பீக்ல தான் பண்ண போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா நான் குளோவால பிளேஸ் பண்ற மாதிரி ஒரே ஒரு குளோவால பிளேஸ் பண்ணிட்டு ரெண்டாவது குளோவாலுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டா ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் வச்சுட்டு நீங்க மொபைல் டேட்டாவை பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க டேட்டாவை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு குளோவால் பட்டனை அழுத்திக்கிட்டே இருங்க. அழுத்திக்கிட்டதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீகனெக்ட் ஆகும். ரீகனெக்ட் ஆகிற அந்த ஒரு சமயத்துல அந்த ஒரு குளோவால் கீழே நீங்க போய் படுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் உள்ள போயிடுவீங்க. அண்டர் கிரவுண்ட் உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். பீக்ல தான் பாத்தீங்கன்னா அதிகமான எனிமீஸ் என்ட்ரி கொடுப்பாங்க. சோ இங்க இருந்தே நீங்க எல்லா எனிமீஸையும் அடிச்சு ஈஸியா பாத்தீங்கன்னா கில் எடுக்கலாம். இந்த ஒரு ட்ரிக்ல நீங்க குளோவால படுக்கிற அளவுக்கு கேப் விட்டுட்டு போட்டாதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரிக் ஒர்க் ஆகும். அடுத்து ஒர்க் ஆகலன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. சரி வாங்க இப்ப அடுத்த ஒரு சூப்பரான ட்ரிக் உள்ள போயிடலாம். இந்த ஒரு ட்ரிக் சிஎஸ்ஆர் விளையாடுற எல்லா பிளேயர்ஸுக்குமே ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் நிறைய குளோவால வாங்கிட்டு வந்துட்டு இப்ப நான் பிளேஸ் பண்ற மாதிரி கரெக்டா அந்த ஒரு இடத்துல குளோவால பிளேஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு குளோவால் மேல ஏறி இந்த ஒரு பம்பு செட் இருக்கு பாத்தீங்களா, பம்பு செட்டோ டவரோ அது மேல பாத்தீங்கன்னா நீங்க சைடுல குதிச்சு மேல ஏறிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்துருவீங்க. நான் எதுக்கு நிறைய குளோவால் வாங்க சொன்னா நீங்க ஒரு தடவை மிஸ்டேக் பண்ணிட்டா கூட இன்னொரு தடவை பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நான் பாத்தீங்கன்னா சொன்னேன். சரி வாங்க இப்ப நம்ம அடுத்த ட்ரிக் உள்ள போயிடலாம். அடுத்த ட்ரிக் பாத்தீங்கன்னா நம்ம ரிம்னா வில்லேஜ்ல உள்ள இந்த ஒரு இடத்துல தான் பாத்தீங்கன்னா பண்ண போறோம். இந்த ஒரு ட்ரிக் பண்றதுக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா குளோவால் தேவைப்படும். இப்ப நான் பிளேஸ் பண்ற மாதிரி கரெக்டா அந்த ஒரு கட்டைக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா 2 குளோவால பிளேஸ் பண்ணிட்டு அந்த ஒரு குளோவால் மேல ஜம்ப் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஓட்டு மேல நீங்க வந்துருங்க. இந்த ஒரு ஓட்டு மேல வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு போர்டு இருக்கும். இது பின்னாடி நீங்க கவர் எடுத்து கூட ஈஸியா பாத்தீங்கன்னா எனிமீஸ் அடிக்கலாம். இந்த ஒரு இடம் செம பர்ஃபெக்ட்டான இடம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் பாத்தீங்கன்னா பேக்கப் கொடுக்கலாம். அதே நேரத்துல நீங்களும் பாத்தீங்கன்னா சூப்பரா எனிமீஸ் கில் அடிக்கலாம். அடுத்த ஒரு ட்ரிக்கும் சூப்பரான ட்ரிக் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா சிஎஸ்ல இந்த ஒரு மேப்ல இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த ஒரு டவர் மேல பாத்தீங்கன்னா நீங்க ஜம்ப் பண்ணி ஏறிக்கிட்டே இருங்க. ஓரளவு மேல வந்ததுக்கு அப்புறம் திரும்பி பாத்தீங்கன்னா இந்த ஒரு பில்டிங் இருக்கும். இந்த ஒரு பில்டிங்ல நீங்க ஜம்ப் பண்ணி சண்டினோ கேரக்டர் விட்டீங்கன்னா அது மேல பாத்தீங்கன்னா அது போயிடும். அதுக்கப்புறம் நீங்க அந்த ஒரு கேரக்டர் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா இங்க இருந்து நீங்க சூப்பரா பாத்தீங்கன்னா எனிமீஸ் அடிக்கலாம். இங்க இருந்து நீங்க எனிமீஸ் அடிக்கிறதோட மட்டும் இல்லாம கவர் எடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் பாத்தீங்கன்னா நீங்க பேக்கப் கொடுக்கலாம். இப்போ நான் சொல்ல போற ட்ரிக் ஒரு சூப்பரான ட்ரிக். இந்த ஒரு ட்ரிக்குக்காகவே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு இடத்துல நின்னுகிட்டு கரெக்டா இங்க குறி வச்சு ஆஸ்கார் கேரக்டர் நீங்க விட்டீங்கன்னா எனிமி இருக்கிற இடத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க போயிடுவீங்க. அதுக்கப்புறம் எனிமீஸை நீங்க ஈஸியாவே அடிச்சு பாத்தீங்கன்னா கில் எடுத்துக்கலாம். எனிமீஸ்லாம் நீங்க பின்னாடில இருந்து வந்து அட்டாக் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டானுங்க. இந்த ஒரு ட்ரிக்கை பண்ணி நீங்க ஈஸியா பாத்தீங்கன்னா ஈஸியா அடிக்கலாம். சோ அடுத்த ஒரு ட்ரிக் பாத்தீங்கன்னா அதே மேப்ல வேற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பண்ண போறோம். இந்த ஒரு வீட்டை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீட்டுக்கு நீங்க மேட்ச் ஸ்டார்ட் ஆன உடனே கிடுகிடுன்னு பாத்தீங்கன்னா ஓடி போய் இந்த ஒரு ஜன்னல் கிட்ட வந்துருங்க. இந்த ஒரு ஜன்னல் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நான் பிளேஸ் பண்ற மாதிரி கரெக்டா அச்சு பிசராம அதே இடத்துல ஒரே ஒரு குளோவால் போட்டு அது மேல பாத்தீங்கன்னா ஏறி இந்த ஒரு ஓட்டு மேல வந்துருங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லா எனிமீஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரிவானோ அடிச்சு எல்லாரையும் பாத்தீங்கன்னா பொளக்கலாம். இந்த ஒரு ரவுண்ட் வந்தாலே நீங்க ஈஸியா ஏஸ் அடிச்சு இந்த ஒரு ரவுண்ட் வின் பண்ணிடலாம். அடுத்த ட்ரிக் பாத்தீங்கன்னா வேற பிளேஸ்ல இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஒரு தண்டவாளத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா வந்து படுத்துக்கோங்க. படுத்ததுக்கு அப்புறம் உங்களோட மொபைல் டேட்டாவை பாத்தீங்கன்னா நீங்க ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரெயினும் பாத்தீங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணீங்கன்னா அந்த ஒரு ட்ரெயின் மேல பாத்தீங்கன்னா நீங்க வந்துருவீங்க. சாரி ட்ரெயின் உள்ள பாத்தீங்கன்னா போயிடுவீங்க. இந்த ஒரு ட்ரிக்கை மட்டும் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எனிமீஸ் எல்லாம் மானவரியா போட்டு நீங்க அடிக்கலாம். எங்க இருந்து அடிக்கிறாங்கன்னே தெரியாது. எனிமீஸ்லாம் நம்ம எங்க இருந்து அடிக்கிறோனே தெரியாம கதறுவானுங்க. மறக்காம இந்த ஒரு ட்ரிக்கை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரி ப்ரோ, இதை விட்டு எப்படி ப்ரோ வெளியே வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சாதாரணமா வெளியே வந்தாலே இந்த ஒரு இடத்துல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல கரெக்டா இந்த ஒரு கண்டெய்னர் மாதிரி ஒரு பொட்டி 4 போட்டு வச்சிருப்பானுங்க. அது மேல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 3 குளோவால பிளேஸ் பண்ணிட்டு பின்னாடி வழியா போயிட்டு இந்த ஒரு ப்ளூ கலர் பொட்டி மேல ஏறி இந்த ஒரு 3 குளோவால் மேலே ஏறி பாத்தீங்கன்னா இந்த ஒரு சைடுல உள்ள கட்டை மேல ஏறி உட்காந்துக்கோங்க. இந்த ஒரு கட்டை மேல ஏறினதுக்கு அப்புறமா மேல பாத்தீங்கன்னா ஒரு மொட்டை மாடி தெரியும். அந்த ஒரு மொட்டை மாடி மேல இருந்து எல்லா எனிமீஸையும் பாத்தீங்கன்னா இங்க இருந்தே நீங்க ஈஸியா அடிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை ரஷ் பண்ண சொல்லிட்டு நீங்க இங்க இருந்து ஸ்கோப் போட்டு எனிமீஸ் அடிச்சாலே ஈஸியா நீங்க இந்த ஒரு ரவுண்டை வின் பண்ணிடலாம். அடுத்த ட்ரிக் பாத்தீங்கன்னா நம்மளோட கிளாக் டவர்ல இந்த ஒரு சின்ன வீட்ல தான் பாத்தீங்கன்னா இருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த பெரிய வீட்டுக்கும் சின்ன வீட்டுக்கும் நடுவுல ஒரே ஒரு குளோவால பிளேஸ் பண்ணிட்டு அது மேல ஏறி வந்து இந்த ஒரு குளோவால ஜம்ப் பண்ணி ஈஸியா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஓட்டு மேல வந்துடலாம். இந்த இடத்துல மட்டும் ஸ்னைப்பர் இருந்துச்சுன்னா ஈஸியாவே ரவுண்டை வின் பண்ணிடலாம். சரி வாங்க இப்ப அடுத்த ட்ரிக் உள்ள போலாம். அடுத்த ட்ரிக் பாத்தீங்கன்னா நம்மளோட பொச்சினாக்ல தான் இருக்கு. பொச்சினாக்ல ரைட் சைடுல உள்ள இந்த ஒரு பொட்டிக்கும் வீட்டுக்கும் நடுவுல 2 குளோவால பாத்தீங்கன்னா நான் பிளேஸ் பண்ற மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு பொட்டி மேல ஏறி அந்த ஒரு குளோவால் மேல ஜம்ப் பண்ணி ஈஸியா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஓட்டை வந்து ரீச் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்க இந்த ஒரு வீட்டு மேல வந்ததுக்கு அப்புறமா எனிமீஸ் எல்லாம் ஈஸியாவே அடிச்சு நீங்க கில் எடுக்கலாம். இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க டயர் மேல குதிச்சு அந்த ஒரு வீட்ல இறங்கிட்டு அந்த வீட்ல இருந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல உள்ள ரூஃப்ல குதிச்சு இந்த ஒரு தட்டி மேல இருந்து 2 குளோவால போட்டீங்கன்னா இந்த சென்டர்ல வீட்ல உள்ள ரூஃப்ல பாத்தீங்கன்னா நீங்க ஏறிடலாம். இந்த சென்டர்ல உள்ள ஹவுஸோட ரூஃப்ல மட்டும் நீங்க ஏறிட்டீங்கன்னா இந்த ஒரு ரவுண்டை நீங்க ஈஸியாவே வின் பண்ணிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட கிளாக் டவர்ல தான் ட்ரிக்கா பார்க்க போறோம். கிளாக் டவர்ல இப்ப நான் வந்த மாதிரி வந்துட்டு இந்த ஒரு பிளேஸ்ல நீங்க ஆஸ்கார் கேரக்டரை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க இந்த ஒரு ஓட்டு மேல வந்துருவீங்க. இந்த ஒரு ரூஃப் மேல இருந்து
நீங்க எல்லா எனிமிஸையும் பாத்தீங்கன்னா ஈஸியாவே அடிச்சு இந்த ஒரு ரவுண்டை நீங்க ஜெயிச்சிடலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளோட மில்லுல தான் இந்த ஒரு ட்ரிக்கை பார்க்க போறோம். மில்லுல சைடுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல வந்து நான் பிளேஸ் பண்ற மாதிரி 3 குளோவால அடுக்கடுக்கா பாத்தீங்கன்னா பிளேஸ் பண்ணுங்க. பிளேஸ் பண்ணிட்டு மலை மேல இருந்து அந்த ஒரு குளோவால் மேல பாத்தீங்கன்னா நீங்க ஏறிக்கோங்க. நீங்க இந்த ஒரு குளோவால் மேல மட்டும் ஏறிட்டீங்கன்னா மில்லோட ரூஃப் உங்களுக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்கும். இங்க இருந்து ஒரு ஜம்பை போட்டீங்கன்னா போதும் மில்லோட ரூஃபுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியாவே போயிடலாம். மில்லோட ரூஃபுக்கு மட்டும் நீங்க போயிட்டீங்கன்னா மாற்ற எனிமீஸ் எல்லாம் அடிச்சு நீங்க துவம்சம் பண்ணலாம். சோ இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான் गाइस. இந்த ஒரு ட்ரிக் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஒர்க் ஆகுதான்னு சொல்லி